நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீ வந்து இந்த ஜாம்பிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாம்பிஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுறாக வந்து அது ஜாம்பிஸ் பிடிச்சிரும். அந்த தான் பார்க்க போகிறோம் கைஸ். நீங்கள் வந்து கடைசி வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து எடிட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் என்னுடைய வாய்ஸ் வந்து சின்ன இந்த மாதிரி பண்ண போகிறோம். வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவன் அபார்ட்மெண்ட்டை சுத்தி ஓடிட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஜாம்பிஸ் நம்ம ஹீரோவை விடாம துரத்திட்டு இருக்கு. ஹீரோ அங்கிருந்து ஓடிட்டே திரும்பி பார்த்துட்டு இந்த ஜாம்பிஸை இப்பதான் ஜாம்பிஸ்னு கன்ஃபார்ம் பண்றான். இவன் போற வழியில முன்னாடி இருக்க டோர் ஓபன் ஆக உள்ள இருந்து 2 ஜாம்பி வெளியே வருது. அதுகிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா, நான் மட்டும் வேலைக்கு லேட்டா போனேன், என் பாஸ் என்ன கொன்றுவான்னு ஹீரோவோட பாஸ் மெதுவா அந்த இடத்துல இருந்து நழுவ ட்ரை பண்ணான். அங்க இருக்க ஒரு கம்பியை மிதிச்சிடறான். அந்த சத்தம் அந்த ஷார்க்குக்கும் கேட்டுருது. அப்படியே யூட்டனை போட்டு ஹீரோவோட பாஸ துரத்த ஆரம்பிக்குது. அந்த பக்கம் உள்ள இருக்கவங்க நம்ம சேஃப் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல ஹீரோ நான் போய் என் பாஸ காப்பாத்தி ஆகணும்னு சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமாடா, அவனை போய் காப்பாத்த போறேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு கென்சோ சொல்ல, என் பக்கெட் லிஸ்ட்ல நான் என்ன எழுதிருக்கேன், சூப்பர் ஹீரோவா மாறி நான் எல்லாத்தையும் காப்பாத்த போறதா எழுதிருக்கேன். அவன் என்னதான் மென்டலா இருந்தாலும் அவன் உயிரும் உயிர் தான். சோ நான் கண்டிப்பா அவனை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது, நீ சூப்பர் ஹீரோ தான், ஆனா உனக்கு சூப்பர் ஹீரோ சூட் வேண்டாமான்னு கென்சோ கேட்க, என்னன்னு பார்த்தா ஷார்க்கோட பல்லால கூட கிழிக்க முடியாத ஒரு சூப்பரான சூட்டை தேடி தானே ஹீரோ இங்க வந்திருப்பான். அந்த சூட் இவங்க இருக்கிற ரூம்ல தான் இருக்கு. ஹீரோ அந்த சூட்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் ஹீரோவோட பாஸ் ஒரு முட்டு சந்தில மாட்டிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி ஷார்க் அவனை கடிக்க போகும்போது ஹீரோ அங்க இருக்க ஒரு கைத்தை பிடிச்சி தொங்கிட்டே வந்து அந்த ஷார்க்கோட மூஞ்சிலேயே ஒரு எத்து விட அது ஒரு 10 அடி பின்னாடி போய் விழுது. ஹீரோ அந்த இடத்துல அவன் சூட்ல இருக்க ஹெல்மெட்டை தூக்கிட்டு, சூப்பர் ஹீரோ வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல, ஆளை விடுறா சாமின்னு பாஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஷார்க்கு கூட சண்டை போட்டுட்டு, அந்த கதவை திறக்காதடா, ஏன்டா அந்த பக்கம் போறன்னு கேட்க, இவன் அந்த பக்கம் இருக்கிற ஒரு கதவை திறந்ததும் வெளியிருந்த மொத்த ஜாம்பிஸும் உள்ள வந்துருது. அட போங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாஸ் அங்கிருந்து மறுபடியும் உள்ள ஓடிடுறான். ஹீரோ அந்த இடத்துல அந்த ஷார்க்கு கூட சண்டை போட முடியாம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஏதோ லைட் தெரிய, என்னன்னு பார்த்தா கென்ஜோ அந்த இடத்துல இருக்க ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ அந்த ஷார்க்கை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, அந்த ஷார்க் அது நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து திரும்பும்போது கென்ஜோ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அந்த ஷார்க் பக்கம் போறான். ஒரு கட்டத்துல அந்த வண்டியும் இந்த ஜாம்பி ஷார்க்கும் நேருக்கு நேர் மோதிக்க, அந்த ஷார்க் இந்த வண்டியை போட்டு கடின்னு கடிக்க ஆரம்பிக்குது. கென்ஜோ அதை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவோட பாஸ் அங்க இருக்க ஜாம்பி கிட்ட மாட்டிக்க, ஹீரோ அந்த இடத்துல வேகமா ஓடி போறான். முன்னாடி போயிட்டு இருக்க நிறைய ஜாம்பிஸ அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டு இவன் பாஸ கடிக்க போன 2 ஜாம்பிஸ இவன் இழுத்து பிடிக்க, நல்ல வேளை நீ வந்தன்னு சொல்லிட்டு பாஸ் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிஸ் கூட போராட ஆரம்பிக்க, நிறைய ஜாம்பிஸ் அந்த இடத்துல வந்து ஹீரோவை ஓரமா தள்ளி ரவுண்டு கட்டி ஹீரோவோட சூட்டை போட்டு கடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கென்ஜோ அந்த வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஜாம்பி ஷார்க்கும் அந்த வண்டியை விட்டுட்டு கென்ஜோவை துரத்த, கென்ஜோ பக்காவா பிளான் பண்ணி அங்க இருக்க ஒரு ஓட்டைக்குள்ள குதிக்க, ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஷார்க்கு கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். அதே மாதிரி அங்க இருக்க ஓட்ட வழியா அந்த ஷார்க்கு உள்ள வர ட்ரை பண்ண, அந்த ஷார்க்கோட தலை அந்த ஓட்டையிலேயே மாட்டிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 ஸ்பீக்கரை கையில வச்சு பிடிச்சிட்டு அதுல இருந்து பயங்கரமா சத்தம் வர வைக்க, ஹீரோவை கடிச்சிட்டு இருந்த மொத்த ஜாம்பிஸும் இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் பக்கம் வருது. ஹீரோயின் அந்த 2 ஸ்பீக்கரையும் 2 பக்கமா வீச, ஹீரோயினை நோக்கி வந்துட்டு இருந்த மொத்த ஜாம்பிஸும் 2 பிரிஞ்சு 2 டைரக்ஷன்ல அந்த ஸ்பீக்கர் பின்னாடியே போய் அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஒரு வழியா தப்பிச்சோம், எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல அந்த ஷார்க் அந்த செவுத்தை உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோவோட பாஸ முட்டி தூக்க, அவன் அங்க இருக்க செவுத்துல அடிச்சு கீழே விழுந்து மயங்கிடுறான். ஹீரோ அந்த ஜாம்பி கூட சண்டை போட போக அந்த ஜாம்பி ஹீரோவோட கையை கடிச்சிருது. ஆனாலும் அவன் போட்டிருக்க சூட்னால ஹீரோக்கு எதுவும் ஆகல. ஹீரோவை லெஃப்ட் ரைட்னு அந்த ஜாம்பி ஷார்க்கு உதறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஷார்க்கோட செதில் பகுதியில ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் அதோட இறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அந்த இடத்துல ஷாக் கொடுத்தோம்னா அதை டோட்டலா ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த லைட்ல இருந்த பேட்டரி எடுத்து ஒன்னா கட்டுறான். அதை பத்தி அவ ஹீரோட்ட சொல்லிட்டு ஹீரோயினும் கெஞ்சவும் சேர்ந்து அந்த ஷார்க்கை தடுக்க ட்ரை பண்ண, அந்த ஷார்க்கு 3 பேர்த்தையும் 3 பக்கமா அடிச்சு வீசிடுது. கடைசியா அந்த ஷார்க் அப்படியே திரும்பி கெஞ்சோ பக்கம் வர, கெஞ்சோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. காலேஜ் படிக்கிற டைம்ல இவன் மட்டும் பால ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணிருந்தான்னா அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இவன் பாஸ் பண்ணாததால மேட்ச் தோத்துருக்கும். அந்த ஷார்க் பயங்கரமா கத்திட்டு கெஞ்சோ பக்கம் வர, இவன் கரெக்டான டைம்ல அங்கிருந்து குதிச்சு கரெக்டா அந்த பேட்டரியை நம்ம ஹீரோட்ட வீசிடுறான். ஹீரோ அந்த பேட்டரியை கையில பிடிக்க, ஹீரோ போட்டிருக்க சூட் மெட்டல்ங்கிறனால அதோட சார்ஜ் ஃபுல்லா இவன் சூட்ல ஏறுது. அங்கிருந்து குதிச்சு போயிட்டு அந்த ஜாம்பி ஷார்க்கை நேருக்கு நேர் சந்திச்சு அதோட மூக்குலயே கரெக்டா குத்த, ஹீரோயின் கணிச்ச மாதிரியே அந்த பேட்டரியில இருந்த சார்ஜ் இந்த ஜாம்பி ஷார்க்கோட செதில டேமேஜ் பண்ண, அது அங்கேயே கீழே விழுந்து செத்துருது. அடுத்த சீன்ல இங்கிருந்து தப்பிச்ச மொத்த பேரும் அவங்க காருக்கு போயிட்டு பொட்டி பிடிக்க கட்ட, ஹீரோவோட பாஸ் அந்த இடத்துல வந்துட்டு எங்கடா போறீங்க, இங்க இருந்தா மட்டும்தான் உங்களால உயிரோட இருக்க முடியும், ஒழுங்கா திரும்பி வாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, இதுக்கப்புறம் நாங்க பயந்து ஒரே இடத்துல இருக்க போறது இல்ல, இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையை நாங்க
என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ஹீரோவோட பாச மட்டும் கழட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போற வழியில அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கென்சோ கேட்க ஹீரோ வேனை அங்கேயே நிறுத்திட்டு 100 பக்கெட் லிஸ்ட்ல இன்னும் கால்வாசி கூட நம்ம முடிக்கல. இது என்னோட பக்கெட் லிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களோடதும் தான். நம்ம 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணி முடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சத இதுல எழுதுங்கன்னு சொல்ல கென்சோக்கு பெரிய கமெடியனா வரணும்னு ஆசை. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. அத அந்த பக்கெட் லிஸ்ட்ல அடுத்து எழுதுறாங்க. இப்போ 3 பேரும் அங்கிருந்து கிளம்ப செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சின்ன லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக்க போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until that, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.